அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் நாளும் தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இந்த நாளிலே ஆசை என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்பட்டதை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்போம். சாத்தான் ஆனவன் கடவுளுக்கு இறைமகனாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசையை தூண்டி அது நிமித்தமாக அவரை பாவத்தில் விழச் செய்ய முயற்சித்ததை நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆசை என்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு. ஈடுபாடு, வாஞ்சை, விருப்பம், நாட்டம் மற்றும் பல்வேறு வகையான வார்த்தைகளை இந்த உலகில் மனிதர்கள் பயன்படுத்துவது வழக்கம். எனவே இந்த ஆசை உண்மையிலேயே எதை குறிப்பிடுகிறது? ஒருவேளை ஆசை என்பதற்கு விளக்கத்தை நாம் கூற வேண்டும் என்றால் அது ஒரு அழிவில்லாத உணர்வு. மனிதனுக்கு எது தேவையோ, மனிதனுக்கு எது பிடித்திருக்கிறதோ அந்த தேவையை அவனுக்கு பிடித்தமான பொருளை, பிடித்தமான ஒரு செயலை அடைவதற்கு தூண்டுகின்ற உணர்வுதான் ஆசை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. எனவே விவிலிய பின்னணியோடு நாம் இந்த ஆசையை எவ்வாறு புரிந்து கொள்வது? முதலாவதாக யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய இறை வார்த்தைகளிலேயே தூய யாக்கோபு மிக அழகாக கூறுகிறார். ஒவ்வொரு தீய நாட்டத்தினாலும் ஒருவன் சோதிக்கப்படுகிறான். அது அவனை கவர்ந்து மயக்கி அவனை தன்வயப்படுத்துகிறது. அது நிமித்தமாக அவன் பாவத்தில் விழுகிறான் என்று தூய யாக்கோபு மிக அழகாக சொல்கிறார். எனவே இந்த ஆசை என்று அழைக்கப்படுகின்ற தீய நாட்டம் ஒரு மனிதனை அவன் பக்கமாக கவர்ந்தெழுத்து அவனை பாவத்தில் விழச் செய்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த ஆசையை நாம் எப்படி அடக்கிக் கொள்வது? உண்மையிலேயே பொதுவாக சொல்வார்கள் 3 காரியங்களில் நாம் ஆசைப்படக்கூடாது. அது மண் மீதான ஆசை, இரண்டாவதாக பொன், நகைகள், ஆபரணங்கள் மீதான, பணம் ஆகியவற்றின் மீதான ஆசை, மூன்றாவதாக பெண், உடல் மீதான அல்லது பெண்கள் மீதான ஆசை என்று இந்த 3 மீதும் ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடாது என்பதை பொதுவாக சொல்வார்கள். விவிலியத்திலும் இந்த 3 காரியங்களிலும் தவறி விழுந்த மனிதர்கள் உண்டு. முதலாவதாக 1 அரசர்கள் புத்தகம் 21, 1 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகளிலேயே நிலத்திற்காக ஆகாபு அரசன் ஒருவன் இருக்கின்றான். அந்த ஆகாபு அரசன் தான் வாழ்ந்த அந்த இடத்திலே அங்கிருந்த நாபோத்து என்று அழைக்கப்பட்ட ஒரு எளிய மனிதனுடைய சிறிய திராட்சை தோட்டத்திற்கு, சிறிய நிலத்திற்காக ஆசைப்பட்டு அவனை கொன்றதையும் அவன் குடும்பத்தை கொன்றதையும், அது நிமித்தமாக கடவுளின் சாபத்தினால் இந்த அரசனும் அவனது மனைவியும் கொலை செய்யப்பட்டதையும், தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு மரணம் அடைந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பெண் மீதான ஒரு ஆசை. தாவீது அரசன் 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளிலேயே தாவீது அரசன் அங்கு வாழ்ந்த மனிதராக உரியாவினுடைய மனைவி பெத்சபா மீது விருப்பம் கொண்டு அவளை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவரது கணவரை போர்க்களத்திலே கொலை செய்தான். அதன் வழியாக இந்த தாவீதுக்கு கடவுளுடைய சாபம் கிடைத்ததை நாம் அறிவோம். மூன்றாவதாக 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளிலேயே நாமான் நோய் நீங்கி நலமடைந்தார் எலிசா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகளை கேட்டபடியால். எனவே நாமான் பல்வேறு பொன்னையும் பொருளையும் ஆபரணங்களையும் இந்த எலிசாவுக்கு அளித்த போது அவர் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த எலிசா இந்த பொன்னையும் பொருளையும் நகைகளையும் தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறார். நாமானுக்கு எந்த நோய் வந்ததோ அதே தொழுநோயினால் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு சாபமாகவும் தண்டனையாகவும் அவனை கொலை செய்கின்ற, அவன் உயிரை வாங்குகின்ற அளவிற்கு இந்த உலகில் இருந்து வருகிறது. இந்த ஆசையை நம் இதயத்திலும் நம் உடலிலும் தூண்டுவதற்கு சாத்தான் எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பான். எவ்வாறு? தொடக்கம் 3:13 ஏவாளுக்கு இந்த சாத்தான் அந்த நன்மை தீமை அறியப்படுகின்ற மரத்தினுடைய கனியை உண்ண வேண்டும் என்ற ஆசையை தூண்டியதோ, எவ்வாறு யோபு இறைவாக்கினர் 2:7 சொல்லப்படுவது போல சாத்தானும் ஆண்டவர் முன்பு புறப்பட்டு போனான். அவன் யோபுவினுடைய உள்ளங்கால் முதல் உச்சன் தலைவரை
எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான் என்று சொல்லப்படுவது போல இந்த சாத்தானானவன் மனிதர்களுக்கு நோய்களையும் வாதைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவன் எப்பொழுதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். மனிதர்கள் ஒரு பக்கம் ஆசைப்படுகின்றார்கள், சாத்தானும் ஆசைப்படுகிறான் மனிதர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது, எப்படி இதிலிருந்து நாம் மாற்றத்தை கொண்டு வருவது என்பதை நாம் இப்போது சிந்திப்போம். இந்நிலையிலிருந்து மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கின்ற மாபெரும் ஆசை பொருள் மீதான ஆசை. எப்படி நிலத்தின் மீதான ஆசை ஆகாபு அரசனுக்கு இருந்ததோ அதே போன்று நான் ஏதாவது ஒரு பொருளை அடைய வேண்டும், ஏதாவது ஒரு பொருளை அடைந்து பயன்படுத்த வேண்டும். அது இயந்திரங்களாக இருக்கலாம், தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம். பல்வேறு நிலைகளில் மனிதன் பொருட்கள் மீது ஆசைப்படுகின்றான். அவர்களுக்கு அழகான வார்த்தையை தூய பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலேயே பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்கிறார். எனவே இந்த நாளில், இந்த தவக்காலத்தில் நாம் எந்தெந்த பொருட்கள் மீது அதிக ஆசை கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த பொருட்களை அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோமோ அதிலிருந்து நம்மையே சற்று தள்ளி வைப்போம். அதிலிருந்து நம்மை பின்வாங்கி நாம் செல்ல முயற்சிப்போம். அப்போது நமது வாழ்வு இந்த பொருள் ஆசையிலிருந்து மாற்றம் வரும். இரண்டாவதாக, தன்னிலையிலேயே நாம் அனைவருமே நமது ஆசைகளை தீய நாட்டங்களுக்கு பயன்படுத்துவோம். நமது ஆசைகள் பொதுவாக நல்லது, ஆனால் அதை நாம் தீமைக்கு பயன்படுத்தாமல் நல்லதற்கு பயன்படுத்த வேண்டும். இதையேத்தான் தூய யாக்கோபு 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 3 வரை உள்ள இந்த இறைவார்த்தைகளில் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் சொல்வது, உங்களிடையே எதற்கு சண்டை சச்சரவுகள் வருகிறது, எதற்காக உங்களிடையே போட்டி பொறாமைகள் வருகிறது என்பதை அவர்களிடம் கேட்டு அவரிடம் கூறுகிறார்கள். நீங்கள் ஒன்றின் மீது ஆசைப்படுகின்றீர்கள், கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கொலை செய்கின்றீர்கள், கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கொள்ளையடிக்கின்றீர்கள். அப்படி இருக்க நீங்கள் இந்த ஆசைப்படுவதன் நிமித்தமாக கடவுளை நோக்கி எதை ஆசைப்படுகின்றீர்களோ அதை கடவுளை நோக்கி நீங்கள் கேட்பதில்லை என்று முதல் வசனத்திலும், இரண்டாவதாக அதே யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் ஒருவேளை கேட்டாலும் ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற விளக்கத்தை அந்த வார்த்தையில சொல்கிறார். நீங்கள் கேட்பது தீய நாட்டத்தினால், தீய ஆசை நோக்கத்தோடு கேட்கின்றீர்கள். அந்த தீய நாட்டம் என்பது நம்முடைய தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே நாம் கேட்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் பொருள் மீது உள்ள ஆசையை தவிர்ப்பது போல நமது வாழ்வில் நாம் எண்ணுகின்ற இந்த தீய நாட்டங்கள், தீய ஆசைகள், நான் மட்டும் வாழ வேண்டும், எனக்கு மட்டும்தான் இது, எனக்கு மட்டும்தான் இந்த பொருள், எனக்கு மட்டும்தான் இந்த தொகை, எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்வு, நானும் என் குடும்பம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மாற்றி நாம் பொதுவாதியாக நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை இந்த உலகில் நாம் வாழும்போது செய்ய வேண்டும். அப்போது நமது உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகள் நல்ல ஆசைகளாக, நல்ல கனி தருகின்ற மரங்களாக நீங்களும் நானும் மாற முடியும். எனவே இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 51:10. கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். ஆமென்.